ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க. நம்மளோட ட்ரெயின் டிராவல் வீடியோவில் அதாவது ஃபர்ஸ்ட் ஏசியில் நம்ம வரோம் பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏசி ப்ரைஸ் ஹவு மச் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் என்னன்னா, அது எப்படி எதில் போய் புக் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வேற ஒன்றுமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஏசிக்கு வந்து 2705 ரூபாய், அப்புறம் வந்து ஜிஎஸ்டி 24 ரூபாய். சரியா? இது இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபர்ஸ்ட் ஏசியில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏசி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 பேர் போறீங்க, அந்த மாதிரி ஒரு கேபின் இருக்கும். அது மாதிரி 2 பேர் போகிறது மாதிரி கேபின் இருக்கும். சரியா? ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட்டுமே ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லையா? ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம வீட்டில் தூங்குறது மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், நம்ம தூங்கலாம். சரியா? இதில் எதில் புக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ரயில்வேயோட ஆப் இருக்கு. அதுலேயே நம்ம புக் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா அங்கே போய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், புக் பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் வந்து இதுல நம்ம செகண்ட் ஏசி இருக்கு பார்த்தீங்களா, அது 1625 ரூபாய். அதுக்கும் ஜிஎஸ்டி வந்து 24 ரூபாய் தான். அதுக்கும் இதே மெத்தட்ல தான் நீங்க வந்து என்ன செய்யணும், புக் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஏசிக்கு வந்து தட்கல் கிடையாது. ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு தட்கல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்ப நம்ம வந்து சடன் பிளான் பண்ணுவோம். இப்ப நம்ம நாளைக்கு வந்து நம்ம சென்னை போறோம் அப்படின்னா, அதுக்கு முந்தின நாள் ஒரு 10ல இருந்து 11 மணிக்கு உள்ளாடி கேட்டகரி வைஸ் வச்சிருப்பாங்க. சரியா? இப்போ செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஸ்லீப்பர், இந்த கேட்டகரியில ட்ரெயின்ல சீட் இருக்கும். சரியா? இதுல வந்து ஸ்லீப்பருக்கு வந்து 11 மணிக்கு தட்கல் வந்து ஓப்பன் ஆகும் பார்த்துக்கோங்க. சரியா? அது மாதிரி செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசிக்கு வந்து ஐ திங்க் 10 ஆர் 10:30 அந்த டைமுக்கு தட்கல் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம போய் புக் பண்ணணும். அதுக்குமே ஐஆர்சிடிசி ஆப்லயும் புக் பண்ணிக்கலாம். நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்லயும் போய் என்ன பண்ணிக்கலாம், புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் தட்கல். இமிடியட்டா ஒரு பிளான் பண்ணி, அதாவது நாளைக்கு போறாங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் டிக்கெட் புக் பண்றதுக்காக கவுண்டர் ஓபன் பண்ணுவாங்க. அதுதான் தட்கல். சரியா? இந்த தட்கல் வந்து ஃபர்ஸ்ட் ஏசிக்கு என்ன செய்யாது, கிடையாது. சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சதா லைக் பண்ணுங்க. தேங்க்யூங்க.